ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்டில் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கான ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹெச் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட். இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே ஹெச் லிமிடெடோடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, எஸ் லிமிடெடோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், நம்மளை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல்டிங் கம்பெனி சம் இருந்தாலே ஃபஸ்ட்டு நாம் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சில சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கலாம், சில சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஷேரில் கொடுத்துருக்கலாம். ஓகே, பட் இந்த சம்மில் ஷேரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் லிமிட்டடில் 300 ஷேர் வந்து ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்டில் எஸ் லிமிட்டடில் எவ்வளோ ஷேர் இருக்குங்கிறத நாம் பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது ஷேர் கேபிட்டலோடைய டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ 4000 rupees ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இதை ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4000 ஷேர் கேபிட்டலை ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10ஆல் டிவைட் பண்ணால் ஸோ டோட்டலாக நமக்கு கிடைக்கிறது 400 ஷேர்ஸ். ஓகே, 400 ஷேர்ஸ். ஸோ கேல்குலேஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் நாம் ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏன் வந்து லாஸ்ட் ப்ராப்ளமில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலாம் பார்க்கல, ஏன் இந்த சம்மில் பார்க்குறோம் அப்படின்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கொடுத்துருந்த எல்லா ப்ராப்ளமுமே ஃபுல்லி அக்யூசேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது எஸ் லிமிட்டடில் இருக்கிற எல்லா ஷேரையுமே ஹெச் லிமிட்டட் வாங்குகிற மாதிரியான சம்ஸ் தான் இது வரைக்கும் நாம் பார்த்துருந்தோம். பட் இந்த சம்மில் தான் இதை நாம் டிவைட் பண்ணி பார்க்குறப்ப 400 ஷேர் தான் வருது. எஸ் லிமிட்டடில் 4000 ஷேர் கேபிட்டல் இருக்குது, ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணிங்கிறது 10 rupees. ஸோ 10ஆல் இங்கே கோட் பண்ணிக்காங்க இல்லை 10 rupeesன்னு, இதால் டிவைட் பண்ணால் we can get 400 ஷேர்ஸ். அப்போ 400 ஷேர் தான் எஸ் லிமிட்டடில் இருக்குது. ஆனால் ஹெச் லிமிடெட் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 300 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் இது ஃபுல்லி அக்யூசேஷன் கிடையாது, பார்ட்லி அக்யூசேஷன் தான். 400 ஷேரையும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல், இந்த கம்பெனி சேர்த்து வச்சுருக்க ரிசர்வ், ப்ராஃபிட் எல்லாமே ஹெச் லிமிட்டெடுக்கு போயிருக்கும். பட் அப்படி இல்லாமல் இவங்க 300 ஷேர் தான் வாங்கியிருக்காங்க, மீதி 100 ஷேர் அப்படிங்கிறது ஸோ எஸ் லிமிட்டடில் தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த 100 ஷேர் வச்சுருக்கா, அப்போ மேஜராக இவங்க வாங்கிட்டதுனால மீதி இருக்கிற அந்த ஷேர் ஹோல்டரை நம்ம இங்கே என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இங்கே கேல்குலேஷனில் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஷேர் கேபிட்டலாக எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் இருக்குது, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் டிவைட் பண்ணி பார்க்குறதுக்காக கேல்குலேட் பண்ண வேண்டியது தான் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். டோட்டலாக 400 ஷேர்ஸ் இருந்துச்சு, அதில் 300 ஷேர்ஸை ஹெச் லிமிடெட் வாங்கிட்டாங்க. அப்போ 300 ஷேர் ஹெச் லிமிட்டெடுக்கு, 100 ஷேர் எஸ் லிமிட்டெடுக்கு. ஓகே, அப்போ இந்த 100 ஷேர் வச்சுருக்கிறவங்க தான் இந்த கம்பெனியோட மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர். அதுதான் நாம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேல்குலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நாம் கேல்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 கேல்குலேஷனையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணிக்கோ. கேல்குலேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், கேல்குலேஷன்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலோடைய எண்டு ரிசல்ட் குட்வில்லாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வாக இருக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணணுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஷேர் கேபிட்டல் டோட்டலாக 400 ஷேர் இருந்தது, 300 ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது ஹெச் லிமிட்டெடுக்கு போயிடும், 100 ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது 100 ஷேர் இருக்கிறது மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு போயிடும். அப்போ ஷேர் கேபிட்டல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10 rupees. அப்போ ஹோல்டிங் கம்பெனிக்கு 300 × 10, சப்சிடரி கம்பெனிக்கு 100 × 10. ஓகே, அப்போ ஷேர் கேபிட்டலில் 300 ஷேர் × 10னா 3000 rupees. இதுவே மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஷேர் கேபிட்டல் மீதம் 100 தானே இருக்குது. ஸோ 100 ஷேர், ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10ங்கிறதுனால ஷேர் கேபிட்டலாக மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறது 1000. ஓகே, தென் இதே மாதிரி லைபிலிட்டி சைடில்
ரிசர்வும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இருந்தால் அதையும் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஆனால் இந்த சம்மில் ரிசர்வ் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் இருக்குது. அது 4800. ஓகே, அப்போ இந்த 4800ஐயும் இந்த ரேஷியோவில் 3:1 எப்படி வந்தது? 300 100. இப்போ 2 0 கட் பண்ணிட்டோன்னா 3:1. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இதுதான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது 4800 இருக்குது. 3:1ங்கிற ரேஷியோவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த 4800 3:1ன்னா 3/4. இந்த 4 எப்படி வந்தது அப்படின்னா டோட்டலாக 3 + 1 டோட்டலாக 4 இருக்குது. அந்த 4ல் 3 பங்கு அப்படிங்கிறது ஹோல்டிங் கம்பெனிக்கு, அதுதான் 3/4. 4ல் 3. ஸோ மீதி இருக்கிற 1 மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அதனால தான் 1/4ன்னு போடுறோம். ஸோ அப்போ 4800 × 3/4னா 3600. மொத்த ப்ராஃபிட் 4800ல் ஹோல்டிங் கம்பெனிக்கு 3600, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1200. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஹோல்டிங் கம்பெனியோட கேல்குலேஷனுக்கு 3600. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1200. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ் ஓவர். இதை டோட்டல் பண்ணி போட்டோம் அப்படின்னா 2200 ருபீஸ் வருது. ஸோ இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு எடுத்துகிட்டு போகணும். ஓகே, பட் இங்கே ஷேர் கேபிட்டலும் ப்ராஃபிட்டில் ஒரு 3600ம் இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த பிஸ்னஸை வாங்குறதுனால இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு கிடைக்கிற டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது 6600 ருபீஸ். ஓகே, பட் இந்த ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை வாங்குறதுனால இவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 6600. அந்த அமௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ எனக்கு அந்த பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட ஓகே அது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு பேர், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த 2600 அப்படிங்கிறது இட் இஸ் அ கேபிட்டல் ரிசர்வ். என்னோட கேபிட்டல் இந்த இடத்துல ரிசர்வ் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக நாம் கொடுக்குற பேர் கேபிட்டல் ரிசர்வ் 2600 ருபீஸ். ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் இதை லைபிலிட்டி சைடில் போடணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம புதுசாக இங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். அசட் சைடை பொறுத்தவரையில் பிரச்சனை கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடணும். நாம் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராது. இப்போ ஃபிக்ஸட் அசட் 2 ஆட் பண்ணி காட்டிடணும், கரண்ட் அசட் 2 ஆட் பண்ணி காட்டிடணும். இந்த ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் செப்பரேட்டாக காட்டணும். அந்த டோட்டலை தான் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து எழுதணும். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் அசட் H லிமிட்டட் S லிமிட்டட்னு செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கரண்ட் அசட்ஸையும் H லிமிட்டட் S லிமிட்டட்னு செப்பரேட்டாக ஆட் பண்ணணும். அசட் சைடை பொறுத்தவரையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. லைபிலிட்டி சைடை பொறுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை எடுக்கக்கூடாது. எதெல்லாம்? ஷேர் கேபிட்டல் வராது, ரிசர்வ் எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கக்கூடாது. எதில் எடுக்கக்கூடாது? இனிமேல் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, தென் H லிமிட்டடுடைய ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேல்குலேஷன்ஸை நம்ம போட போகிறோம். இது எக்ஸ்டர்னல் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். இங்கே எப்படி அசட்ஸை ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இதோடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் இருக்கா, ஸோ இங்கேயும் ஷேர் கேபிட்டல் போட போகிறோம். ஓகே, ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் நோட், இந்த நோட் நம்பருங்கிறது ஷெட்யூல் நம்பர் கிடையாது. எதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நம்பர் கொடுக்குறோம், ஒரு ஆர்டர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஷேர் கேபிட்டல் 2000 ஷேர்ஸ், அங்கே சம்மில் வந்து 2000 தான் இருக்குது. 20 ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, 10ஆல் டிவைட் பண்ணியிருந்தோன்னா 2000 ஷேர் வரும். ஸோ 2000 × 10, அதனால தான் இங்கே 20,000 வந்திருக்கு. ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட் எழுத வேண்டியது ஷேர் கேபிட்டல். இந்த டிவிஷன்ஸை நாம் கேல்குலேட் பண்ணி காட்டுறோங்கிறதுனால இங்கே நோட் நம்பர் 1 போட்டிருக்கோம். அமௌண்ட்டு 20,000. ரிசர்வை பொறுத்தவரையில் நம்ம ஹோல்டிங் கம்பெனியோட ரிசர்வ் மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம எந்த கேல்குலேஷனும் போடலை, ஸோ அதனால் நோட் நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்பர் எழுதிக்கோங்க, அதோடைய அமௌண்ட்டு. தென் ரிசர்வ் எழுதும் போதே நாம் வந்து அடிஷ்னலாக இங்கே கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருந்தோம் சம்மில். ஸோ கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்பர்
2ன்னு கொடுத்துக்கணும். அதில் கிடச்ச அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 8,000. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 8,000. இப்படி தனியாக கோட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு காமனாக ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு நம்பர் 2ன்னு போட்டிங்க அப்படின்னா ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3ஐயும் ஆட் பண்ணி கூட போடலாம். ஓகே, ஏன்னா இந்த 3ம் சேர்ந்தது தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு. ஸோ எந்த மாதிரி வேணாலும் எழுதிக்கிடலாம். நீங்கள் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு எழுதுனா இந்த 3 ஐட்டமையும் ஆட் பண்ணி காட்டணும். நோட் நம்பரில் 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் சம்மில் கிரெடிட்டார் இருக்குது. ஸோ கிரெடிட்டாரை ஆட் பண்ணுறோம். அதோடைய ஒர்க்கிங்ஸ் இங்கே செப்பரேட்டாக காமிக்கணும். ஸோ அதனால் அதோடைய நோட் நம்பர் 3 கண்டினியூ ஆகிறதுனால இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே லைபிலிட்டி சைடு முடிச்சிட்டோமா. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனோடைய அமௌண்ட்டை மட்டும் எழுதாமல் வச்சுருந்தோம். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்பர் 4, தென் அதோடைய அமௌண்ட்டை எழுதிட்டோம். ஸோ லைபிலிட்டி சைடு இஸ் ஓவர். இந்த டோட்டலை ஆட் பண்ணிக்கணும். 4,600 வந்திருக்கு அதோடைய டோட்டல் லைபிலிட்டி. தென் அசட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட்னு 2 அசட் இருக்குது. ஃபிக்ஸட் அசட் ஹெச் லிமிட்டட், எஸ் லிமிட்டடோட ஆட் பண்ணுறோம். அதோடைய டோட்டல் ஒர்க்கிங்ஸ் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணதுனால நோட் நம்பர் 5. ஸோ கரண்ட் அசட்ஸையும் அதே மாதிரி தான், ஃபிக்ஸட் அசட்ஸை எப்படி ஆட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி கரண்ட் அசட்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ அதோடைய ஒர்க்கிங்ஸ் நம்பர் 6. டோட்டல் லைபிலிட்டியும் டோட்டல் அசட்டும் டேலி ஆகணும். டோட்டல் லைபிலிட்டி 48,000 இருக்குது. தி சேம் அமௌண்ட் டோட்டல் அசட்லேயும் இருக்குது. ஸோ நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் கரெக்டு. தேங்க்யூ.